தமிழ் உறவுகளே, அன்பு வணக்கம். நான் சொல்ல வந்த கருத்து தான் மக்கள் மன்றத்தில் வட்டாட்சியர் அலுவலகம், வட்டாட்சியருடைய பணி, வழி பிரச்சனை சம்பந்தமான மனு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னே காவல்துறை தலையீடு பண்ணி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் வழக்காடி நீதிமன்றம் வழக்கை நிராகரிச்சிருக்காங்க. நீதி முதல்ல மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா போன அரசாட்சியில் இந்த வழிப்பாதை பிரச்சனை, இந்த யோவான் சாலை மத்திக்கோடு பகுதி பாலப்பழம் பேரூராட்சி, மனோ தங்கராஜ் அவர்கள் இன்வால்வ்டு, காவல்துறை இன்வால்வ்டு, தலையீடு. இப்போ 84 வயது எங்களுடைய அப்பாவுக்கு. அப்போ அவங்களுக்கு சொந்தமான வீட்டில் சுதந்திரமாக போயிட்டு வாரதுக்குள்ள அந்த தார்மீக உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ நம்ம கேட்குறோம். நம்ம மனுக்கள் கொடுத்துட்டே இருக்கோம். வட்டாட்சியர் தரப்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. நீங்கள் மேல்முறையீடு போகணுன்னா பாதிக்கப்பட்டது நம்ம. வழிபாதையை அடைச்சி வச்சுருக்காங்க எதிர்ப்பு தரப்பினர். அப்போ ஆக்கப்பூர்வமாக நமக்கு ஒரு காலத்தும் வெட்டி அடைக்கவோ தடஸ்தப்படுத்தவோ கூடாதுன்னு மலையாள பத்திரம், அது தமிழாக்கம் பண்ணி வச்சுருக்கு, கூடாதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சொத்து பத்திரத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம் வட்டாட்சியர்கிட்ட. அப்போது இதே குளறுபடி நமக்கு அப்போ நீதி எப்போ கிடைக்கும்? நம்ம கோர்ட்லேயே போராட முடியாது. என்னுடைய அப்பா 84 வயதாக இருக்குது. இப்போ சொந்த வீட்டுக்கு போக முடியாத, அப்போது ஒரு தார்மீக உரிமை மறுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், அப்போ நீதிமன்றத்தில் போய் தான் நம்ம நீதியை பெறணும்னு சொன்னால் எப்படிப்பட்ட நிலைன்னு தமிழ் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இது ஏற்புடையதாங்கிறது தான் கேள்வி. நம்ம மனுக்கள் கொடுத்துட்ருக்கோம், அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கோம், வழி எப்படி? அது இப்போ அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி, அவங்க பொறுப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வழிபாதையை உறுதி செய்யலாம்ல. பட்டா கேன்சலேஷன் செய்து தேவைப்பட்டால் அவங்க எதிர்த்தரப்பினர் பிரச்சனை பண்ணால் காவல்துறையும் அதிகாரத்தை கையில் எடுத்து இந்த வழிபாதையை சரி செய்யலாம்ங்கிறதா நம்முடைய தார்மீக வேண்டுகோள். உறவுகளே, அன்பு வணக்கம்.